ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். என்னோடய சேனலை தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ தான். நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதால தான் இந்த வீடியோவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய வெயிட்டு 2 ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் 70 கிட்ட போயிடுச்சுங்க. ரொம்ப கில்ட்டி ஃபீலிங், ரொம்ப மனவேதனையாக இருந்தது. ட்ரெஸ் எதுவுமே பத்தலை. எல்லோரும் பாடி ஷேமிங் பண்ணாங்க. இப்படி இருக்க அப்படி இருக்க, சாப்பாடை குறை, அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் நம்மளுக்கு 2 குழந்தைங்க பிறந்த பிறகு இப்படி தான் வெயிட் இருக்கும்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியாது. இருந்தாலும் நம்ம ஒரு அவேர்னஸே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நிறைய சாப்பிட்ருந்தோம் இல்லையா. குழந்தை பெற்றா நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லியே வீட்டில் நிறைய சாப்பாடை போட்டுட்டாங்க. இப்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நான் எப்படியோ ஒரு 70லேருந்து 65 கிட்ட வந்துட்டேங்க. ஆனால் 65க்கு அப்புறம் சுத்தமாக இறங்கவே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா, நான் ஒரு வீடியோ தான் பார்த்தேன். உண்மையில சொல்லணுன்னா ஒரு வீடியோ தான் பார்த்தேன். கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை நம்மளும் எடுத்துக்கலாம். காலையில் இட்லி, தோசை, ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கருப்பு கவுனி அரிசி, காய், இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 kg கருப்பு கவுனி அரிசி வாங்கிட்டு வந்துட்டு அதில் சிறுபருப்பு ப்ரோட்டீன் நமக்கு. பார்லி அரிசி நம்மளோட உடம்புல இருக்க நீரை குறைக்க உதவும். கெட்ட நீரை வெளியேற்றும். பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை கரைக்குங்க. அதனால் மிளகு ஜீரகமும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஜீரண சக்திக்காக மிளகு ஜீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா கருப்பு கவுனி அரிசி பாரம்பரிய அரிசி. கருப்பு கவுனி அரிசி மன்னர்கள் மட்டுமே, அரசர்கள் மட்டுமே சாப்பிட்ட உணவுன்றதால ரொம்ப பாரம்பரியமான அரிசியை இப்போ மிடில் கிளாஸில் எல்லாருமே எடுத்துக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எல்லாருமே நம்ம பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு கருப்பு கவுனி அரிசி இந்த ரெடி மிக்ஸை எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. கருப்பு கவுனி அரிசியை நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. எனக்கு 68லேருந்து 62 மாறுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? காலை உணவை நான் இதை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். இது பாரம்பரிய அரிசின்றதால ஜீரண சக்தி கொஞ்சம் இதுவாக தான், கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம மிளகு சீரகமும் இதில் சேர்க்குறது. கருப்பு கவுனி அரிசியை முந்தின நாளே ஊற வச்சிடணுங்க. காலையில் வடிகட்டிட்டு ஊற வச்சு கழுவி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு மிதமான வெயிலில் காய வைக்கணும். இது 2 நாள் காயுங்க. இந்த அரிசி 2 நாளும் நல்லா மிதமான வெயிலில் காய வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு புடைச்சிடணும். புடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சமாக போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா பொருளையுமே கழுவிட்டு நம்ம ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறமா வறுத்துட்ருக்கோம். வறுத்து ஆற வச்சிடணுங்க. எல்லாமே ஆற வச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து ரவை மாதிரி உடச்சிட்டு அதையும் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். நம்ம என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, என்ன தான் வாக்கிங் போனாலும் சரி, டயட்டில் நம்ம இருக்கிற அதை பார்த்து தாங்க நம்மளுக்கு வெயிட் லாஸே ஆகும். ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசியை எல்லாருமே பொதுவாகவே சாப்பிடலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா 68லேருந்து ஒரு 20 டேஸ்லேயே 62 மாறுச்சு. இப்போது என்னோடய கரண்ட் வெயிட்டு 62. என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃபேட் லாஸ் ஆகிருக்கு. எனக்கு இன்ச் லாஸ் ஆகிருக்கு. எனக்கு நல்ல கண் கூட தெரியுது. என்னோடய தொப்பை அழகாக குறைஞ்சிருக்கு. அப்படியே என்னோடய தொப்பை பார்த்திங்கன்னா தொங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு. என்னால் ஃபீல் பண்ண முடியுது நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதையே நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன்.
இதனால் வந்து நான் வந்து இதை நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். இது வந்து என்னோடய பாடி ஷேமிங் பண்ணாங்க இல்லையா, அவங்களே வந்து என்னோடய ப்ராடக்டை நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆச்சுன்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன்னு சொன்ன பிறகு எனக்கும் கொடு அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் செஞ்சு வச்சேன் இல்லையா 1 kg, அதுலேயே வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுத்து அனுப்பிச்சேன். அவங்களுக்கும் செம்ம ரிசல்ட் இருந்ததால் எல்லாருக்குமே இந்த ப்ராடக்டை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ப்ராடக்ட் இப்போது 5 kg கிட்ட ஆர்டர் வந்திருக்குங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் 5 kg வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப எனக்காக செஞ்சது. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு எனக்கும் வேணும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் ஒரு 5 kg கிட்ட வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பர் கீழே தரேன். நிறைய பேருக்கு வந்து இதை ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வறுக்கிறதுக்கு டைம் இருக்காது, ஊற வைக்க டைம் இருக்காது. ஐடி பீப்புளாக இருப்பீங்க, குழந்தைங்களாம் வச்சுட்ருப்பீங்க, சிங்கிள் உமனாக இருப்பீங்க, ரொம்ப வீட்டு வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் நடுவில் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரங்க கீழே. கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்காமல் எந்த கெமிக்கலும் கலக்காமல் எனக்கு எப்படி நான் ரெடி பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கும் நான் ரெடி பண்ணி தரேன். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து ஆற வச்சுட்டு இப்போ பேக் பண்ணணும். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால் சரி கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வெளியே கிளம்பிட்டோம். நானும் எங்கள் பசங்களும் சேர்ந்து. வெளியெல்லாம் ரொம்ப தூரம் இல்லைங்க, நம்ம கூடுவாஞ்சேரி முனையிலேயே தான் ஒரு ஏரி மாதிரி இருக்கும். அங்கே சும்மா வாக்கிங் போயிட்டு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலான்னு தான் கிளம்புனோம். அங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கோல்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நம்ம சூப் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சிக்கன் 65 வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வாங்கி குடிச்சிட்ருக்கோம். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அவரும் குடித்தார். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து வாக் பண்ணோம். அந்த ஏரி சைடாக வாக் பண்ணிவிட்டு வரும்போது ஹஸ்பண்ட் ரொம்ப பசிக்குது சாப்பிட்லாம், சூப் குடித்ததால் பசிக்குதுன்னாங்க. பக்கத்துலேயே வந்து டிஃபன் ஷாப்பும் இருந்துச்சுங்க. அங்கேயே வந்து 4 இட்லி 2 சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. நெக்ஸ்ட் டே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதர் தென் பை டு see you.